குவிட் சோஷியல் மீடியா, கண்ட்ரோல் த டூல். அதாவது சோஷியல் மீடியா தான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சே நம்ம இப்போ நிறைய பேர் உட்காந்துட்ருக்கோம். லிட்டரலாக நான்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான். கிட்டத்தட்ட இந்த ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா காலை ஒரு மாதிரி ஆஃபீஸோட ஒர்க் தான். கிட்டத்தட்ட எனக்கு மெசேஜஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இப்படி ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஃபேஸ்புக்கில் எனக்கு அவ்வளோ மெம்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக காமெடி ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்குது. அந்த சோஷியல் மீடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போது உங்களோட டைம் அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது. யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஓன் செல்ஃப் டெவலப்மெண்ட். இதான் ஹைலைட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஆப்பை உங்கள் இதெல்லாம் தூக்கி விடுங்க. ஏன்னா லைஃபே மிஸ் ஆகுதா, கான்சன்ட்ரேட் பண்ணுங்களேன். பயங்கர லைஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுச்சா, இன்ஸ்டாகிராம் தூக்கி விட்டோன்னா என் வாழ்க்கையே போச்சா, கட்டவே கிடையாது. அது பாட்டுக்கு நாமளாக போய்கிட்டே இருக்கும் நம்மளோட லைஃபை. என்ன அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு ஆப்பை நம்ம தூக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் மோர் டைம். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஆப்புக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அந்த டைம் ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரீ தான். ஏதாவது ஒரு டீட்டெயில் டெப்த் ஒர்க்குக்காக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களை நீங்களே செல்ஃப் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இதில் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் பிரெயின் பயங்கரமாக அலைப்பாயாது. அதாவது ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டை, ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்க்கு பிரெயின் தேடாது. உங்களோட டெவலப்மெண்ட்டில் உங்கள் பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ஃபோக்கஸ் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், போர்டம் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இதை ஹைலைட் பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம சின்னதாக ரீல்ஸ் போகும், 10 செகண்ட் வரும் ஹாப்பி ஆகும், அடுத்து 10 செகண்ட் ஹாப்பி ஆகும். ஸோ பிரெயின் பயங்கரமாக ஒரு சின்ன ஹாப்பினஸில் பயங்கரமாக அடாப்ட் ஆகுது. இது ரொம்ப பெரிய ஒரு பேட் திங். வி ஷுட் நாட் என்கரேஜ் தட். மொபைலே நான் டச் பண்ண மாட்டேன், அவ்வளோதான், சிம்பிள். ஆப்பை தூக்கி விட்டு இன்ஸ்டாகிராமாக அது ஃபுல்லாக தூக்கி விட்டுறது, முடிஞ்சிருச்சு. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு லெட் மீ கான்சன்ட்ரேட் ஆன் மை ஓன் திங். நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணேன், ஓகே நான் எதில் ஃப்ளாவாக இருக்கேன், எந்த ஸ்கில் செட் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். டூ தட், ப்ராக்டிஸ் ஆன் தட். லிட்ரலாக உங்களோட ஓன் டெவலப்மெண்ட் பயங்கரம் பெரிய லெவலில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ட்ரை ஃப்ரம் டுடே. ஆக்சுவலாக நம்மள ஒரு சில பேர் சொல்லுவோம், சார் எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் என்னோடய ஒர்க்கே இருக்குது, ஏன்னா ஏதோ ஒரு ஆப்பை தூக்கிட்டுன்னு சொல்லுவீங்க, அது எப்படி ப்ராக்டிக்கல் முடியும்? வெல் அண்ட் குட். வாட்ஸ்அப்பில் நம்மளோட ஒர்க் ஆல்மோஸ்ட் நம்மளோட கொலீக்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க, குட், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஆஃபீஸ் டேட்டா நமக்கு 2-3 குரூப் தான் மெயினாக நம்ம டீமோட குரூப்பு. செகண்ட் திங், ஆஃபீஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு குரூப். இது 2 தான் இம்பார்ட்டன்ட். மற்ற எதுவுமே தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 40-45 குரூப் இருக்கும், எல்லாத்துலேருந்து மெசேஜ் வரும், எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. கரெக்டாக? அப்போ எல்லாத்தையுமே மியூட் பண்ணுங்கள். ட்ரை டு ஸ்டார்ட் திஸ் டுடே. ஸோ ஆல்மோஸ்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உள்ளே என்ட்ராகி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாகும். இன்னிலேருந்து சரியாக ஒரு 30 days அல்லது 2 weeks ட்ரை தட் அண்ட் ஹைலைட் இந்த கமெண்ட்ஸ். என்ன சேஞ்ச் ஆச்சு, எந்த ஆப்பை நீங்கள் தூக்கி விட்டுருக்கீங்க, அந்த ஆப்பில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை எதில் நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்கு. உண்மையிலே ஒரு ஃபிசிக்கலாக பெரிய சேஞ்ச் கொடுக்கும். ஜஸ்ட் ஹைலைட் இந்த கமெண்ட்ஸ்.